இந்த வேளையில கூட பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். ஆமென். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் நம்முடைய உள்ளத்துல சொந்தமானார். ஒரு விஷயம் கூட இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் 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 தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நெஞ்சில கை வச்சு சொல்லுவோமா? இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் உள்ளத்தில் சொந்தமானாரே. உள்ளத்தில் சொந்தமானார். எல்லா காரியங்களை வச்சு சொல்லுவோமா? ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆமென். நமது ஜீவனை எல்லாம் உணர்ந்து பாடுவோமா? அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று. எவ்வளவு பெரிய ஆனந்தம் இல்ல? ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாம் சொல்லுவோமா? இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆமென். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இதை விட வேறு பேர் ஒரு பாக்கியம் இல்லை. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் உங்களுடைய உள்ளத்துல அவர் சொந்தமா இருக்கிறார் என்று? தேவன் நம்ம எப்படி படைத்தார்? யாரா சொல்ல முடியும்? தேவன் நம்ம எப்படி படைச்சார்? தெய்வ சாயலாக நம்ம படைத்தார். அப்புறம் மண்ணினால் நம்மளை உண்டாக்கினார். ஒரு விஷயம் இப்போ மண்ணினால் ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு பிளான் இருக்கும். ஒரு பிளானை வச்சு தான் ஆக்சுவலாக ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். டிசைன் அப்படின்னா என்னென்னா
ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க போகிறோம். அந்த இப்போ ஒரு பில்டிங் பிளான் ஒன்று இருக்கும். அந்த பில்டிங் பிளானை வச்சு இந்த பில்டிங் உருவாக்குவாங்க. எதுக்கு இந்த பில்டிங் உருவாக்கியிருக்காங்கன்னா, இது ஒரு ஆலயமாக கட்டுறதுக்கு, நம்ம எல்லாம் இங்கே வந்து ஆராதிக்கிறதுக்காக. தேவன் அதே மாதிரி மனிதனை படைப்பதற்கு முன்னாடி தேவன் ஏனோ தானோன்னு போய் ஒரு மனிதன் அப்படியே படைக்கல. அவருக்கு தோணுனபடி டக்குன்னு ஒரு மண்ணையோ கல்லையோ எடுத்து, ஒரு களிமண்ணை எடுத்து அவர் வந்து படைக்கல. படைக்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஒரு டிசைன், ஒரு பிளான். அது என்ன பிளான்னா, தேவன் அவருடைய சாயலாக மனுஷனை படைத்தார். அதுக்கு முன்னாடி தேவன் அவருடைய சாயலம் வச்சு நம்மளை அப்படியே படைச்சிருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டர் அப்படியே வச்சு நம்மளை அவரை படைத்திருக்கிறார். தேவன் நம்ம எதற்கு படைத்தார்? அவரோட உறவாடுவதற்கு. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்ததற்கு ஒரே நோக்கம் அவரோட உறவாடுவதற்காக. தேவன் ஆதாமும் ஏவாளும் உறவாடி கொண்டிருந்தார். இந்த உறவாடுதலுக்காக தேவன் படைத்தார். ஆனால் அந்த திட்டத்தை அவனை இழந்து அவன் என்ன பண்ணிட்டான்? ஏதேன் தோட்டத்தை வெளில வந்துட்டான். இது ஆண்டவர் இந்த காரியத்தை சரி பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் பாடுபட்டார். இயேசுவுடைய ரத்தத்தினால் மாத்திரமே அநேக பலிகள் கொடுக்கப்பட்டது, ஆசரிப்பு கூடாரங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு முன்மாதிரியான ஒரு பிரதான ஆசாரியன் உள்ள போனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போய் தேவனை பார்க்க முடியும். அது எதுவுமே ரத்தம் இல்லாமல் நடக்காது. ரத்தம் இல்லை என்றால் மீட்பு கிடையாது. அநேக மிருகங்கள் ரத்தம், ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பிரதான ஆசாரியன் உள்ள போகும்போது அநேக பலிகளை கொடுக்க வேண்டும், அவன் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு வாட்டியும் நடந்து கொண்டேன்றது. இப்படி ஒரு மாறுதல், ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, பலிபீடம் இருந்தது, இது எல்லாவற்றையும் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இது எதுவும் முழுமையான ஒரு மீட்பை கொடுக்கவில்லை. ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் மாத்திரமே நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, அவர் ரத்தத்தினால மாத்திரம் இப்பொழுது நம்ம இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய உறவை திருப்பி எப்படி ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஏதேன் தோட்டத்தில் உறவாடி கொண்டார், இன்றைக்கும் நம்ம மத்தியில உறவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில இருக்கிறார், நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் ரத்தத்தினால் நம்மளை மீட்டை கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறார். இந்த வரிகள் எப்படியாக சொல்லுகிறது? தமது ஜீவனை எனக்கு கொடுத்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன். எல்லாம் உணர்ந்து சொல்லுவோம். இந்த வரிகளை கண்களை மூடி கரையில் ஊற்றி, தமது அந்த ஜீவன், அந்த ரத்தம் இல்லை என்றால் அந்த ஏதேன் தோட்டத்தினோட உறவு உங்களுக்கு இல்லை. பிதாவாக தேவனுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு இல்லை. திருப்பி சொல்லுவோமா? தமது ஜீவனை எனக்கும் அளித்து, தமது அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம் இல்லை என்றால் அந்த மீட்பு இல்லை உங்களுக்கு. எல்லாம் எழும்பி நின்று சொல்லுவோமா? எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போமா? ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். எல்லாம் உள்ளத்துல கைவிட்டு சொல்லுவோமா? இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஓ மகனே, மகளே, ஒரு ரத்தம் இல்லை என்றால் நம்ம இன்றைக்கு முன்னாடி இங்க நிற்க முடியாது. அவர் நமக்காக ஜீவனை தரவில்லை என்றால் நம்ம இங்க நிற்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தம் மாத்திரம் நம்மளுக்கு மீட்பா இருக்கிறது. அவர் ரத்தத்தை நினைத்து, அவர் நமக்கு கொடுத்த அந்த ரத்தத்தை நினைத்து இன்றைக்கும் தேவன் அநேகரை அவர் பார்த்து கொண்டு கண்ணோக்கமா இருக்கிறார். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த உள்ளத்துல ஆண்டவரே, ஒருவேளை பாவம் இருந்தால், ஒரு பாவம் இருக்குமே ஆனால் ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்துங்க என்று கேட்போமா? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு உங்களை சுத்திகரிக்கும். இன்றைக்கு அந்த ரத்தம் உங்களுடைய பிதாவாக தேவனோடு உறவை மேற்கொள்வதற்கு உதவி செய்யும். அது மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு பாவம் இருக்குமே என்றால், உங்கள் உள்ளத்துல பாவம் இருக்குமே என்றால், உங்களால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் பிதாவாக தேவனை பார்க்க முடியாது. உங்களால் அந்த ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. இன்றைக்கும் ஆண்டவரே, என்னோட உள்ளத்தை பாருங்கப்பா. எல்லாம் வாயில திறந்த, இயேசுவே, உங்களுடைய ரத்தம்
எங்களை கழுவட்டும். இன்றைக்கும் ஒரு கடைசி சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாட்களில் தேவனை நோக்கி, ஆண்டவரே உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட மன்னிங்க, நான் உம்மோடு உறவாட வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியில் உலாவசத்தமாக இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் வாசம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் அந்த பாவத்தின் தடையை இயேசுவின் ரத்தம் சிலுவையில் முறியடித்து விட்டது. ஆனால் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இப்பொழுதே அறிக்கையிட்டு எல்லாம் சொல்லுவோம், பாரும் தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும் காணா இந்த உள்ள அலங்கோலத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட பாருங்கப்பா. பாரும் தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோ, எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாரும் தந்தையே, இந்த யாருக்குமே தெரியாத அந்த உள்ள அலங்கோலத்தை இயேசுவுக்கு முன்பாக அறிக்கையிடுவீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களோட வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் இங்கு வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களை உள்ளத்துல வாசம் செய்கிறார். அறிக்கையிடுங்க. பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன். ஆமென். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவே, பரிசுத்த கூட்டம் நடுவே சொல்லி தீடும் சுத்த ஜோதியே, தீடும் சுத்த ஜோதியே, அருவியே அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆமென். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே, உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியான துணை இல்லை என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சக்திகள் பல உண்டு, என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பாரும் தந்தை, பாரும் தந்தை, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோ, அவருக்கு முன்பாக மாத்திரம் யாரும் தந்தை, எந்த உள்ளத்தை யாரும் காணா. ஆமென். இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தேவனுக்கும் உங்களுக்குமான ஒரு பாலத்தை உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமாய் ஆண்டவரே பாதவனே நடத்தப்படுகிற இந்த ஆராதனை கர்த்தர் நீர் பேசுகிற இடைபடுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தையை அனுப்பி சுகம் ஆக்குகிற, வார்த்தையை அனுப்பி ஹல்லேலூயா வல்லமையை விளங்க பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வரட்டும். உம்முடைய சத்தம் ஆண்டவரே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஈனப்பண்ணும். உம்முடைய சத்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே இன்றைக்கு கடந்து போய் ஆண்டவரே காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபை ஒன்றே வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதே உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அருமையான தேவனுடைய தாசனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாமா? லோரி இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட ஒரு சிறிய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மாராவின் மிக முக்கியமான போதனைகள் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச இருக்கின்றேன். மாராவின் மிக முக்கியமான போதனைகள். Mara's most important
teachings. Mara's most important teachings. மாரா கற்றுத்தரும் போதனைகள் என்ன? அநேக நேரத்தில் நாம் வாழ்க்கையிலே பாடங்களை எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஒரு கசப்பான அனுபவத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். We learn certain things, so many things in our lives through bitter experiences. Bitter experiences. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. Somebody said like this, experience is the best teacher. Experience is the best teacher. ஒரு சிறந்த ஆசிரியர் அல்லது ஆசிரியை எதுவாக இருக்க முடியும் என்றால் நம்முடைய அனுபவங்கள். நம்முடைய அனுபவங்கள். எனக்கு ஒரு பையன் ஒரு பெண்ணு, ரெண்டு பிள்ளைங்களும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த 2 பிள்ளைங்களும் சின்ன வயசில் நம்ம எல்லாரும் மாதிரி தான் அவங்களும். they were very naughty. என் மகனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது நாங்கள் இருந்த வீட்டில் எறும்பு நிறையா வரும். நான் வட இந்தியாவில் ஒரு 10 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். என்னுடைய வீடு எல்லாரும் சொல்லுவாங்க, இது பூத் பங்களா அப்படின்வாங்க. பூத் பங்களான்னு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் லைக் அ ஹாண்டட் ஹவுஸ். யாருமே அங்கே வாடகைக்கு போக மாட்டாங்க. எனக்கு எவனும் வீடு கொடுக்கலாம், அவன் ஒருத்தன் தான் வீடு கொடுத்தாங்கனால அந்த வீட்டுக்கு நான் போயிட்டேன். எனக்கு தெரியாது அந்த வீட்டில் இது மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம எங்கே போனாலும் அவன் ஓடி போயிடுவான் பாருங்கள். யார்? அவன் ஓடி போயிடுவான் இல்லையா? நம்ம போய் துதி ஆராதனை செய்ய அவன் அங்கே இல்லை. ஆனால் யாரும் அந்த வீட்டுக்கு வராமல் வீடு பூட்டியே கிடந்திருக்கு. நான் வீடு இருக்குதான்னு தேடி போனேன். ஒருத்தர் சொன்னார், அங்கே ஒரு வீடு இருக்குது போங்கன்னாரு. அந்த வீடு வாடகை கேட்டேன். உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் சார், வாங்க சார், என் பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தாங்க வாங்கன்னாரு. அங்கே அந்த வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் மழை பெஞ்சா இந்த கட்டெரும்பு இருக்குது பாருங்கள், நிறைய எறும்பு அப்படியே வந்துடும். என் மகனுக்கு அப்போ தான் அந்த ஒரு 1.5 வயசு தவழுகிற ஒரு பருவம். என் மகன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால், ஓடி போய் அந்த கட்டெரும்பெல்லாம் ஒன்று அடிப்பான். நாங்கள் சொல்லுவோம், கட்டெரும்பு என்ன பண்ணாத, அடிக்காத, அடித்தா என்ன பண்ணாது? இப்போ நீ உட்காந்துருக்கிறீங்கப்பா, அதே மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணாது உங்களை? ஆமாம், கடிக்கும். அவன் மொழி எங்களுக்கு தெரியாது, புரியாது. எங்கள் மொழி அவனுக்கு புரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த கட்டெரும்பெல்லாம் அடிச்சுட்டு வந்து வேகமாக தவழ்ந்து வந்து அது வந்து அவங்க அம்மாட்ட வந்து காமிப்பான். இன்றைக்கி எத்தனை எறும்பை நான் அடிச்சிருக்கிறேன் பாருங்கள். அவங்க அம்மாவுக்கு புரியும், கரெக்டாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது செய்யாதடா, வேணாம், இது கடிக்கும்னு. டெய்லி அவனுக்கு அந்த மழை காலத்தில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் உள்ளே வந்துடும். இவனுக்கு காலையிலேருந்து இதே ஒரு ஹாபி தான், வேறு பொழுதுபோக்கு ஒன்றும் கிடையாது. நான் இருந்த ஊரில் கரண்ட்டு கிடையாது. கரண்ட் எப்போவாது வரும். கரண்ட் வந்தால் எங்களுக்கு ஒரே சந்தோஷம். சில நேரத்தில் பட்டாசு கூட வெடிப்பாங்க கரண்ட் வந்துருச்சுன்னா. அப்படின்னா பார்த்துக்கோங்க, 2 நாள் 3 நாள்லாம் கரண்ட்டே இல்லாமல் அந்த ஊரில் நாங்கள் இருந்திருக்கோம். மிக்சியில் சில நேரம் ஏதாவது அரைக்கணும்னு போடுவாங்க. மிக்சி கிடையாது அங்கே இருக்கிற ஊரில். வீட்டில் நாங்கள் இங்கே இருந்ததுனால அங்கே இங்கேருந்து ஸ்மித் மிக்சி ஒன்று என் கல்யாணத்துக்கு யாரோ ப்ரெசென்ட் பண்ணதை கொண்டு போய் வச்சுருந்தோம். மிக்சி ஓடும், திடீர்னு ஓடும்போது கரண்ட்டு போயிடும். அதோடு 4 நாள் கழித்து கரண்ட்டு வரும். அது வரைக்கும் நம்ம அது உள்ளே இருக்கிறது கெட்டு போயிடாத போகுமா? ஸோ இதுதான் அந்த ஊர் நிலமை. இவனுக்கு ஒரே ஹாபி என்னன்னு கேட்டால் எறும்பு அடிக்கிறது. எறும்பு அடித்து கொண்டு வந்தான். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அழுகுறான், ரொம்ப அழுகுறான், தேம்பி என் மகன் அழுகுறான். அப்போ நான் எங்கள் ஒய்ஃபும் நானும், எதுக்கு இப்படி அழுகுறான், எதுக்கு அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லா தாய்மாரும் பண்ணதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா அழுக நிப்பாட்டவே இல்லை. நல்லா அமுல் பேபி மாதிரி இருப்பான், செக்க செவேல்னு. கண்கள்லாம் கண்ணீராகி முகம்லாம் செவந்து போய் உடம்பெல்லாம் செவந்து போச்சு. என்னடான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். ஒருவேளை பிள்ளைக்கு தலை வலிக்குதா, வயிற்று வலிக்குதா, இதானே ஒரு அம்மாவும் யோசிப்பாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் வழி இல்லை. கடைசியில் கண்டுபிடிச்சோம், 2 கையில் ஒரு கை என்ன பண்ணியிருக்கு, டைட்டாக மூடி இருக்குது. ஓ, இந்த மூடி இருக்கிற கையில் என்ன இருக்குது பார்க்கலாம். அடுத்த கை கரெக்டாக ஓப்பனாக இருக்குது, இந்த கை மட்டும் மூடி இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரும் சொல்லிட்டாங்களே கரெக்டாக. பாருங்கள்,
அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது? எறும்பு இருக்குது. அந்த எறும்பு சும்மா இல்லை, செத்துப்பான எறும்பு இல்லை, கடித்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு. கட்டெரும்பிட்ட கடிப்பட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா இங்கே? ஒரே ஒருத்தர். நீங்கள்லாம் கட்டெரும்பு கடிச்சிருக்கா? ஆமாம் கடிச்சிருக்கு பாருங்க. கட்டெரும்பிட்ட கடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி கடிக்கும்னு. கடிப்படாதவங்க சொல்லுங்கள், நான் எங்கே இருந்தாவது கொண்டு வந்து அடுத்த முறை கொடுத்துட்டு போகிறேன். உங்கள் சேர்லேயே ஒரு கட்டெரும்பை விட்டா அது எப்படி கடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். பயங்கரமான வலி, கையெல்லாம் செவந்து, கண்ணில், மூக்கில், வாயில் எல்லாம் தண்ணி ஒழுகுது. அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னு கேட்டால், அவன் புரியக்கூடிய மொழியில் அவங்க அம்மா பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னலடா உங்ககிட்ட. என்ன சொன்னேன்? இந்த கட்டெரும்புக்கிட்ட விளையாடாத, கட்டெரும்பு என்ன பண்ணாத, அடிக்காத, கட்டெரும்பு செத்துப்போன கட்டெரும்பெல்லாம் கொண்டு வந்து அம்மாட்ட என்ன பண்ணாத, கொடுக்காத. எத்தனை முறை சொல்லியிருக்கோம் உனக்கு. ஆனால் இப்போ உனக்கு புரிஞ்சதில்லை. இப்போ புரிஞ்சதில்லை. இன்னும் புரிஞ்சுது. இப்போது யூ ஹவ் லேர்ன் சம்திங் வித் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கசப்பான அனுபவத்தில் என்ன பண்ணிட்டே இப்போ இனிமேல் அதை செய்யாத என்ன அப்படின்னு. பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, காக்கைக்கு நோக்கறிவு, கொக்குக்கு பட்டறிவு அப்படின்வாங்க. நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில. காக்கைக்கு நோக்கறிவு, கொக்குக்கு பட்டறிவு. என்னங்க இது நோக்கறிவு பட்டறிவு? ரெண்டு அறிவு. ஒன்றுத்துக்கு அறிவு என்னன்னு கேட்டால், காக்கா கிட்ட போய் நீங்கள் வந்து அதை அடிக்க போகிறீங்க, அதில் அதை காக்காவை விரட்ட போகிறீங்கன்னா, நீங்கள் அப்படி கொஞ்சம் குனியும் போதே காக்கா என்ன பண்ணிடும், அது கண்டுபிடிச்சிடும். உங்கள் நோக்கத்தை அது அறியும். அதான் காக்கைக்கு என்ன அறிவு? நோக்கறிவு. கொக்கு நிறைய மேயும் குளத்தில். அவர் துப்பாக்கி எட்டுன்னு வருவார். யார்? குறிகார். துப்பாக்கி எட்டுன்னு வந்து அவர் அங்கே உட்காந்து அதெல்லாம் இடித்து மருந்துங்கிறதெல்லாம் உள்ளே போட்டு இது பண்ணி அப்படி எடுத்து பட்டுன்னு அடிப்பார். அடிக்கும் போது தான் கொக்குக்கு தெரியும் எவனோ ஒருத்தன் நம்மளை என்ன பண்ண வந்திருக்கான், அடிக்க வந்திருக்கான்னு. அது பறக்கிறதுக்குள்ளே பாதி அது மேலே அடிபட்டு என்ன பண்ணிவிடும், அங்கேயே செத்து போயிடும். பட்டுன்னு சத்தம் வந்தால் தான் அதுக்கு அறிவு வரும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அறிவை உணர்த்த விரும்புகிறார். சில நேரத்தில் நோக்கறிவை தர்றாரு. இந்த நோக்கறிவு என்னன்னு கேட்டால், அனுபவசாலிங்க சொல்லி தருவாங்க, வாழ்க்கையில் சொல்லி தருவாங்க, அம்மா அப்பா சொல்லி தருவாங்க, அண்ணன் அக்கா அவங்க சொல்லி தருவாங்க, பெரியப்பா சித்தப்பா சொல்லி தருவாங்க, மாமா அத்தை சொல்லி தருவாங்க, தாத்தா பாட்டி சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அனுபவத்தின் ஊடாக கற்றுக்கொண்டவைகளை பட்டறிவு, இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பட்டுட்டோம்ப்பா, அதனால் உனக்கு இதை நோக்கறிவாக நாங்கள் தரோம், நீ இதை கொஞ்சம் இப்போவே நீ என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் தெரிஞ்சிக்கோ அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு போனால், வாழ்க்கையில் சில நேரத்தில் அனுபவங்களின் ஊடாக, கசப்பான அனுபவங்களின் ஊடாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒருத்தர் விதமாக சொன்னார், we have to be burned before we can learn அப்படின்னாரு. we have to be burned before we can learn. நல்ல அருமையான ஒரு வார்த்தையாக இருந்தது. ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கணுன்னா சூடுபட்டாகணும். ஏதோ ஒன்று கற்றுக்கணும் என்ன ஆகணும், கட்டாயம் சூடு. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, we have to get the experience. அதனுடைய அனுபவத்தின் ஊடாக நம்ம வந்தால் தான் ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த வேத பகுதி யாத்திரையாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. யாத்திரையாகமம் 15 22 முதல் 27. ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும்
வைத்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கின்ற நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு புதிய ஜெயத்தை அவர்கள் பெற்ற பிறகு நடந்த ஒரு அனுபவத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே மீட்கப்பட்டார்கள். ஒரு புதிய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வெளியே வருகின்றார்கள். தங்களுடைய சத்துருக்களை தேவன் சமுத்திரத்திலே மடங்கடிக்கிறதை கண்டார்கள். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கடந்து ஒரு வெட்டாந்தரையை போல வெளியே வருகின்றார்கள். இது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்த ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்கு 3 நாட்களுக்கு பிறகு இப்பொழுது ஒரு சோதனை அவர்களுக்கு வருகிறது. ஒரு அருமையான மேன்மையான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுக்கு பிறகு, ஒரு அனுபவத்துக்கு பிறகு, ஒரு சந்தோஷத்துக்கு பிறகு ஒரு கடுமையான ஒரு சோதனை அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் மாரா என்ற இடத்திற்கு இந்த 3 நாட்கள் பிறகு வருகின்றார்கள். இவர்கள் கடந்து வந்த இந்த 3 நாட்களும் அவர்கள் வந்த தொலைவு ஏறத்தாழ 33 மைல்கள் என்று வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். 3 நாட்கள் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் பேர் 33 மைல் தொலைவை கடந்து வருகிறார்கள். அவர்கள் கடந்து வந்த அந்த பூமி மணல் சரள் நிறைந்த ஒரு பூமி. இப்பொழுது ஒரு இடத்துல தண்ணீரை பார்க்கின்றார்கள். அந்த தண்ணீர் அவர்கள் குடிக்க முடியாத ஒரு தண்ணீராக இருந்தது. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்தது. வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் நிறைந்தது. நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்திலே, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நாம் ஒருவேளை இங்கே இருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறேன், எனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன், செல்வத்தோடு கூட இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் மறந்துவிட வேண்டாம், நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி அல்லது நிறைவு சந்தோஷம் என்பது ஒரு நிரந்தரமானதல்ல. ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட மாரா போன்ற ஒரு சோதனை வரலாம். மாரா போன்ற ஒரு கடினமான சூழ்நிலை உங்களுக்கும் வரலாம். இஸ்ரவேல் மக்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் 400 வருட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வந்து விட்டோம், இனி நமக்கு அடிமைத்தனம் கிடையாது, இனி நமக்கு கண்ணீர் கிடையாது, இனி நமக்கு வேதனை கிடையாது, இனி நமக்கு சோர்வு கிடையாது என்று எண்ணி உற்சாகத்தோடு வெளியே வருகின்றார்கள். சரியா 3 நாள் தான். 3 நாளுக்கு பிறகு ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்கு வருது. இது நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், உங்களுக்கும் எனக்கும் கூட மாரா போன்ற கடுமையான நேரங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம் என்பதை கற்றுத்தருகிறது. இந்த மாரா இவன் அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுத்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசிரியர்களாக விளங்குகிறார்கள். அவைகள் மூலமாக நாம் காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய மகிழ்ச்சி நேரங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை விட நம்முடைய துக்க நேரங்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் மிக அதிகமானது. இவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? தேவ மக்கள் இந்த மாராவுக்கு முன்பாக வந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? முதலாவது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், வாழ்க்கையை குறித்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தங்கள் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். வாழ்க்கை எப்படிப்பட்டது? வாழ்க்கை என்பது ஒரு கலவை. வாழ்க்கை என்பது என்னது சொல்லுங்களேன்? கலவை. கலவைன்னா என்னது? மிக்சர். தேங்க்யூ. மிக்சர்னா என்னது? கலவை. கலவைன்னா என்னது? மிக்சர். சரி, ஒரு நாள் இங்கே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு, வியாழக்கிழமை கிளாஸை முடிச்சுட்டு
எங்கள் மனைவி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அன்றைக்கி ரூல் போட்டிருந்தாங்க, நீங்கள் யாரும் நீங்கள் வெளியே சாப்பிடக்கூடாது, எங்கே தான் வந்து சாப்பிட்ணும், வீட்டில் தான் வந்து சாப்பிட்ணும். நீங்கள் வெளியே சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு என்ன ஆகி போகுது சொல்லுங்களேன், கெட்டு போயிடுது. வெளியே சாப்பிட்டா வயிறு என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். ஆமாம், அவங்க சொல்லி விட்டாங்க எனக்கு, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரி நான் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு இங்கேருந்து போயிட்டேன். ஆனால் வயிறு என்ன பண்ணுது, வயிறு பசிக்குது. எனக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி, 2-3 ஃபேக்ட்ரி உள்ளே இருக்குது. அதில் ஒரு ஃபேக்ட்ரி வந்து சுகர் ஃபேக்ட்ரி. இந்த சுகர் ஃபேக்ட்ரி என்ன பண்ணுன்னு கேட்டால் வேலை செய்யும். டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸினுடைய ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டால் அதிகமாக என்ன பண்ணும், பசி எடுக்கும். அந்தந்த வேலைக்கு என்ன கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்காட்டி கொஞ்சம் அப்படி கை காலெலாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வேர்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த வேர்க்கிறதோட நிற்காது, அப்புறம் என்ன ஆரம்பிக்கும், நடுங்க ஆரம்பிக்கும், என்னென்னமோ பண்ணும். சரி கொஞ்சம் டயர்டாக இருந்தது அன்றைக்கி. நான் என்ன பண்ணேன், அங்கே போய் அந்த VLR வெஜிடபிள் வெஜிடேரியன் லைட் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் நம்ம மவுண்ட் ஸ்டேஷனில். அதில் போய் பார்த்தேன், அப்படியே வரிசையாக பார்த்தேன். அதில் ஒன்று போட்டிருந்தான், ஒரு இது தொங்கிட்டு இருந்தது. அது பேர் என்னன்னு கேட்டால் மெட்ராஸ் மிக்சர் அப்படின்னு போட்டிருந்தான். என்னது அது? ஆமாம், மெட்ராஸ் மிக்சர். என்னடா அது மெட்ராஸ் மிக்சர்னு இருக்குது, சரி அது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு வாங்கி பார்க்குறதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு. சரி இந்த மெட்ராஸ் மிக்சர் என்ன பண்ணுவோம், ட்ரெயினில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், பிரித்து எது வரைக்கும் போனோம், நான் தாம்பரம் வரைக்கும் போனோம், அது வரைக்கும் எது என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோன்னு. மிக்சர் அப்படின்னா என்னன்றதை அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன். அதில் பார்த்தா முறுக்கு இருக்குது, அதில் பார்த்தா வேர்க்கடலை சொல்கிறீங்க, அப்புறம் அதில் பார்த்தா கொண்டைக்கடலை இருக்கு, வெரி குட். அப்புறம் அதில் பார்த்தா கேஷ்யூ, பாருங்கள் கரெக்டாக சாப்பிட்ருக்குறாங்களே எல்லாம், கேஷ்யூ நட்ஸ் இருக்குது. அப்புறம் அதில் பார்த்தா பூந்தி இருக்கு, காரா பூந்தி இருக்குது. அப்புறம் ஓம் பொடி இருக்குது. சரி இப்போ இதை நிறுத்திடுவோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, மிக்சர். தேங்க்யூ. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, மிக்சர். அதுக்கு பேர் மிக்சர். என்னன்னு கேட்டால் இது ஒரு கலவை. சரி அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இதை நீ யார் தப்பாக நினச்சிடாதீங்க. இவன் இதை 10 ரூபா கொடுக்குறான்னா, இவ்வளோ பெரிய பேக்கெட்டு, அதை ஓப்பன் பண்ணால் புஷ்ஷுன்னு உள்ள என்ன வருது, அது வருது. ஆனாலும் அதில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்குறான். இதை 10 ரூபாய்க்கு இவன் கொடுக்குறான் அப்படின்னு கேட்டால் இவனுக்கு எப்படி இது கட்டுப்படி ஆகும் அப்படின்னு என் மைண்டில் பல யோசனைகள் ஓடிச்சு. அது அப்புறம் அதை வச்சுருவோம், அப்படி தனியாக வைப்போம். லைஃப்பும் இது மாதிரி ஒரு மிக்சர் தான். அது என்னங்க லைஃப்பில் அப்படி ஒரு மிக்சர் அப்படின்னு கேட்டால், கல்யாணத்தில் தான் இந்த மிக்சர் என்னன்னு புரியும். கல்யாணத்தை ஐயர் நடத்துவார், பாஸ்டர் நடத்துவார். அப்படி பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அப்படி இருப்பாங்க. கேள்வி கேட்பார், நிறைய கேள்வி கேட்பார். அதில் ஒன்று, இன்னாரை நீ உன் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் மரணம், கல்யாணம் ஆனவங்க ஞாபகம் தான் சொல்லுங்கள், மரணம் நம்மை பிரிக்கும் வரை சொல்கிறாங்க இல்லையா? இது யாருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் கேட்குறாங்களா, 2 பேருக்கும் கேட்குறாங்களா? ஏன் 2 பேருக்கும் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், லைஃப் இஸ் எ மிக்சர். அந்த லைஃப்பில் என்ன இருக்கும், வாழ்வு தாழ்வு, சுகம் துக்கம் இல்லையா, ஐஸ்வர்யமும் இருக்கும் வறுமையும் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. கல்யாண வாழ்க்கை மாத்திரம் இல்லைங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் இவைகளை நாம் அறிய முடியும், அனுபவிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சிலர் வாழ்க்கை என்பது வெறும் துக்கம் என்றே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். யோபை கேட்டால் யோபு சொல்றாரு, வாசிங்களேன், யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Job chapter 5 and verse 7. 5:7 of Job. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க. மனுஷன் ஏன் பிறந்தான்? ஒருத்தன் பாடுறான், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு பாடுறான். யோபு நான் ஏன் பிறந்தேன்னு கேட்டான், அவன் பதில் சொல்றான்,
மனுஷன் எதுக்கு தான் பிறந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால் வருத்தம் அனுபவிக்க. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வருத்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. Man is born to suffer. Man is born to suffer. யார் சொல்றா அப்படின்னு கேட்டா வருத்தத்தின் ஊடாக போன ஒருத்தன் சொல்றான். ஆமென். ஆமாம், வாசிங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Ecclesiastes chapter 2 and verse 17. பிரசங்கி 2:17. எல்லாம் எப்படி இருக்குங்க? மாயை. மனதுக்கு எப்படி இருக்கு? இந்த சூரியனுக்கு கீழே நாம் பார்த்ததெல்லாம் யார் எழுதுறா அப்படின்னு பார்த்தா சாலமோன் எழுதுறாரு. வாழ்ந்தவர், வாழ்ந்து கெட்டவர். என்ன எழுதுறாருன்னு கேட்டா, இது எல்லாம் பூமியில நான் பார்த்ததெல்லாம் என்னது? என் மனசுக்கு எப்படி இருக்கு? மாயை, மனதுக்கு சஞ்சலம். சஞ்சலம். agony to my soul, agony to my soul. 23ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் 23 2 ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. அவன் வேலை எப்படிப்பட்டது? மனுஷன் செய்கிற வேலை எப்படிப்பட்டது? வருத்தம் உள்ளது. அவன் மனசில் ராத்திரி கூட என்ன கிடையாது? இளைப்பாறுதல் இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை இதுதான் என்று யோபு கணித்து வைத்திருந்தான். மனுஷனுடைய வாழ்க்கை இதுதான் என்று சாலமோன் கணித்து வைத்திருந்தான். இது மாத்திரம்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் இது மாத்திரம் வாழ்க்கை அல்ல. நம்ம எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடுவோம். நிறைய காரியத்துக்கு இப்போ கேக் வெட்டுறாங்க. அதில் முக்கியமாக கொண்டு கேக் எதுக்கு வெட்டுவாங்கன்னு கேட்டால் எந்த நாளுக்கு? ஆமாம் ஆமாம், டெத் ஆனிவர்சரிக்கு யாரும் என்ன பண்ணுறதில்ல. எந்த ஆனிவர்சரிக்கு மட்டும்தான் கேக் வெட்டுறோம். ஆமாம், பர்த்டேக்கு மட்டும், பர்த் ஆனிவர்சரி. இந்த கேக் எதுக்கு வெட்டுறாங்கன்னு நானும் பல நேரம் யோசிச்சு பார்த்தேன். கேக் கம்பெனிக்காரன் நான் விற்கணும்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி வெட்டுங்கடான்னு சொல்லிட்டான் பேக்கரிக்காரன்லாம் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த கேக்கை மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? இனிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் கேக் வெட்டுறது. சரி, ஒரு பர்த்டே அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்குதா இல்லையா நம்ம எல்லாருக்கும்? ஆமாம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண நாள். கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் எப்போடா நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு ரொம்ப வாஞ்சியாக இருப்பாங்க. கல்யாணம் ஆனவங்க ஏன்டா எனக்கு சொல்லுங்களேன், ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன்? சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், ஜாலியாக இருந்திருப்பேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு கல்யாண நாள்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கி பிரியாணி ஏதாவது இருக்குதா? இன்றைக்கி எங்கேயாவது அவுட்டிங் போய் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன்? சாப்பிட்லாமா? இல்லை ஒன்றும் இல்லாட்டி ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலாம் வீட்டில்? அந்த நினைவு, ஒரு மகிழ்ச்சி. ஸோ லைஃப் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஜாய் அண்ட் சாரோ. இதை தான் நம்ம மாறா என்பது மனிதனுக்கு நினைப்பூட்டுகிறது. 3 நாளுக்கு முன்னால் ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள். அங்கே யார்? மீரியம் என்ன பண்ணுறான்? ஒரு டேம்பரின்லாம் எடுத்து ஜால்ரெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா பாட்டெல்லாம் பாடுறாங்க. எல்லாரும் மகிமையாய் கர்த்தர் என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். பாட்டெல்லாம் பாடிட்டு சும்மா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வராங்க. 3 நாளுக்கு பிறகு பார்த்தா காற்று இழந்து போன பலூன் மாதிரி எல்லாம் புஃப்னு உட்காந்துருக்குது. என்னன்னு கேட்டால் தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு தாகமாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த தண்ணி என்ன பண்ண முடியல? குடிக்க முடியல. ஆடு மாடுகளுக்கு என்ன பண்ண முடியல? தண்ணி குடிக்க முடியலை. லைஃப்பை பற்றி இன்னொரு காரியம் மாறா கற்றுக் கொடுக்குது. என்னன்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எஜமானன் ஒருவர் இருக்கிறார். சரியா? வாழ்க்கை என்பது ஒரு கலவை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எஜமான் ஒருவர் இருக்கிறார். அந்த எஜமான் என்ன செய்கிறார்? மாறாவுக்கு இஸ்ரவேல் மக்கள் வரும்போது அவர்கள் மறந்து போனாங்க. எதை மறந்து போனாங்க அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் நடத்தி வந்த ஒரு எஜமானனை மறந்து போனாங்க. அந்த எஜமானன் என்ன செய்தார்? இவர்கள் எகிப்தில் 400 வருடங்கள் இருக்கும்போது வெளியே கொண்டு வருவதற்காக
இவர்கள் நிமித்தமாக அவர் யுத்தம் செய்தார். ஒரு அடிமை ராஜாவுக்கு எதிர்த்து என்ன பண்ண முடியாது? சண்டை போட முடியாது. தேவன் அவர்கள் பட்சமாக அவர்களுக்கு தலைவராக இருந்து அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். எப்படி யுத்தம் பண்ணுகிறார்? 10 வாதைகளை தந்தார். எகிப்தியர் இந்த 10 வாதைகளின் ஊடாக அவர்கள் கடந்து போனார்கள். அதோடு கூட அவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக அவர்களுக்காக பிளந்தார். இதை எல்லாற்றையும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் இவங்க மறந்துட்டாங்க? 3 நாளில் மறந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய காரியங்களை இவர்களுடைய எஜமான் இவர்களுக்காக செய்தார். நல்லா கவனிங்க, இவருடைய எஜமானன் யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் இவர்களை நடத்தி வந்த இந்த நல்ல வழிகளை இவர்கள் மறந்து விட்டார்கள். நம்மில் அநேகர் ஆண்டவரை மிக சீக்கிரமாக நாம் மறந்து போகிறோம். நன்மைகளை பெறும்போது நினைவு கூறுகிறோம். மாறா போன்ற கடினமான சூழ்நிலைகளில் வரும்போது நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, மாறா போன்ற கடினமான வாழ்வின் சூழ்நிலைகள், கசப்பான அனுபவங்கள் வரும்போது சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் நமக்காக சந்தோஷத்தை கொடுத்த அதே ஆண்டவர், அதே எஜமானன் தான் இப்பொழுது நமக்கு எதை கொடுக்கிறார் என்றால் இந்த துக்கத்தின் பாதையின் ஊடாகவும் நம்மை நடத்துகிறார். ஒரு அருமையான வேத வசனம் உண்டு. உங்கள்கிட்ட ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் இருந்தால் இதை போடுங்க. ரோமன்ஸ் 8:28, தி ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். ரோமர் 8:28 ஆங்கிலத்திலே நம்ம பார்க்கலாம், தமிழ்லேயே நம்ம பார்க்கலாம். தமிழில் வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யார்கிட்ட ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் இருக்கா? And we know with great confidence that God who is deeply concerned about us causes all things to work together as a plan for God, for those who love God, okay, to those who are called according to his plan and purpose. God who is deeply concerned about us. That's that's in the bracket. அதானே? ஆமா. எந்த தேவன் அப்படின்னா உங்க மேலேயும் என் மேலேயும் அதிக கரிசனை உள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. He is concerned about you and me. அவர் தான் யாருன்னு கேட்டா நம்முடைய எஜமானன். He is the master of life. He is the master of life. முதல்ல சொன்னேன், what is life? Life is a mixture. Then what is life? Life has a master. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு எஜமானன் ஒருவர் இருக்கிறார். வாசிக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் கையில் வார்கோதுமை அப்பங்கள். எத்தனை வார்கோதுமை அப்பங்கள்? 5 அப்பங்கள், அப்புறம் 2 மீன்கள் இருக்கு. இந்த 5 அப்பங்களையும் இந்த 2 மீன்களையும் எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து கொடுக்குறாரு. எவ்வளோ பேர் கொடுக்குறாரு? 5000 பேருக்கு கொடுக்குறாரு. 5000 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மீதி எத்தனை கூட எடுக்கிறாங்க? 12 கூட மீதி எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? அடுத்த நாள் அவங்க கப்பர்நாகமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கவும் அன்றைக்கி சாயங்காலமே என்ன பண்ணுறாங்க? அதை எடுத்துக்கிட்டு படகுல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, காலையில் ஒரு பெரிய அற்புதம். என்ன அற்புதம்? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? புருஷர் மாத்திரம் எத்தனை பேர்? 5000 புருஷர் மாத்திரம் சாப்பிட்றாங்க. மீதியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சாயங்காலம் ஒரு படகுல போகிறாங்க. அப்படியே அந்த படகுல போகும்போது பெருங்காற்று அங்கு உண்டாயிற்று. கடலில் ஒரு கொந்தளிப்பு. இவங்களால போக முடியல. இவங்க பயந்து நடுங்கிறாங்க. ஏன் நடுங்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம். நம்ம இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அதிகமானவங்க யாருன்னா மீன் பிடிக்கிறவங்க. இவங்களுக்கு தண்ணி ஒரு பெரிய பொருட்டே அல்ல. தண்ணியை பற்றி நல்லா தெரியும் இவங்களுக்கு. இவங்களே பயந்து கலங்கி போனாங்க. இந்த சூழ்நிலையில் இயேசு என்ன பண்ணுறாரு? அப்படி மெதுவாக இதில் வராரு,
இவங்களுக்கு எதிர்க்க. இவங்க கரை கிட்ட போகிறாங்க, அவர் அப்படியே எதிர வராரு. கவனிங்க, ஏன் இவங்க கலங்குறாங்க? கலங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், யாரை மறந்துட்டாங்க? கால நேரத்தில் ஒருத்தர் அற்புதம் செஞ்சார். யார்? இயேசு. அந்த இயேசு வெறும் அப்பத்தை மாத்திரம்தான் அவரால் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இந்த கொந்தளிக்கிற கடலில் அவர் என்ன பண்ண முடியும்? இந்த ஏரியில் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவரால் ஏதாவது செய்ய முடியுமா? அவர் இதற்கும் ஆண்டவர் தானா அப்படின்ற எண்ணம் இல்லை. மறந்துட்டாங்க. They simply forgot the God of the miracle. அற்புதத்தின் தேவனை அவர்கள் மறந்து விட்டார்கள். மாறா இன்னொன்று கற்றுக் கொடுக்குது. என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கேட்டால், மாறால நமக்கு ஒரு வாழ்க்கை என்பது ஒரு சேவை என்பதை மாறா கற்றுக் கொடுக்கிறது. மாறா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சேவை. வாழ்க்கை என்பது ஒரு சேவை. வாழ்க்கையில் சேவை நடந்து கொண்டே இருக்குது. ஒரு சேவை வாழ்க்கையின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை மாறா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இந்த மாறாவின் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு கூட செயல்பட்டு கொண்டே இருந்தார். அவங்களுடைய இந்த சூழ்நிலையிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தேவனை குறித்து அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை மாறா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கஷ்டப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே மாறா போன்ற கசப்பான நேரங்களிலே, கசப்பான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்குள்ளே ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன காரியம் என்றால், நம்மை மாற்றக்கூடிய ஒரு சேவையை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எவ்விதமாக மாற்றுகிறார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4:12. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக 12ஆம் வசனம் போடுமா ப்ளீஸ்? அதில் போடு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. ஆண்டவர் ஒரு ஷேப் பண்றாரு, நம்மை உருவாக்குகிறார். எதுக்கு உருவாக்குகிறார்னா, நாம் சீர் பொருந்த வேண்டும் என்று நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக சில நேரத்தில் மாறா போன்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், மாறா போன்ற கஷ்டமான நேரத்தில், கடினமான சூழ்நிலைகளில் வாழ்க்கை ஒரே விதமாக இருக்காது. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் உண்டு. வாழ்க்கையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு என்று அறிகின்றோம். அது மாத்திரமல்ல, நமது வாழ்க்கையை நடத்துகிற ஒரு எஜமானன் ஒருவர் உண்டு. அந்த எஜமானன் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை நடத்துகிறார். நம்மீது அக்கறை உள்ள ஒரு எஜமானனாக அவர் இருக்கிறார் என்று பார்த்தோம். மாறா என்பது எதை காண்பிக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, வாழ்க்கையிலே நாம் மாறுவதற்காக, நம்மை மாற்றுவதற்காக தேவன் இப்படிப்பட்ட பாதையின் ஊடாக நம்மை நடத்துகிறதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக, இரண்டாவதாக, மாறா எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததென்றால், தாங்கள் யார் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. கடினமான பாதையிலே நாம் போகும்போது, வாழ்க்கையிலே கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே நாம் போகும்போது, இன்னல்களின் ஊடாக போகும்போது தான் தெரியும், நான் யாரு, என் நிலைமை என்ன என்பது அப்போதான் தெரியும். சந்தோஷமா இருக்கும்போது நான் யாருன்னு நம்ம உணரவே மாட்டோம். ஏன்னா வாழ்க்கை என்பது, ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஆய்வு கூடம் போன்றது. லைஃப் இஸ் லைக் எ கிரேட் லெபார்டரி அப்படின்றாரு. என்னங்க ஒரு பெரிய லெபார்டரினா என்னது? லேப்னா என்னதுங்க? அதில் நிறைய
வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு செய்வாங்க. they do a lot of research in the laboratory. அதில் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் அவங்க செய்த பல கண்டுபிடிப்புகள் இருக்கலாம். செய்த சில கண்டுபிடிப்புகள் வெற்றியாக முடியலாம், சில கண்டுபிடிப்புகள் எப்படி முடியும், தோல்வியாக முடியும். எல்லாம் எங்கே தான் வச்சுருப்பாங்க, அதே லேபில் தான் இருக்கும். the success and the failure is found in the lab. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான். மாறா என்பது நம்மை யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, கடினமான சூழ்நிலைகள் தான் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுக்காக வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்காக வாழ்ந்தார்கள். எப்படி தங்களுக்காக அவர் வாழ்ந்தார்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால், தங்களுடைய சரீரம் தேவைகளுக்காக மாத்திரம் அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். அவர்களுடைய சரீரத்தின் தேவை என்ன? இதுவரைக்கும் தேவன் நடத்தி வந்ததை மறந்துவிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இப்போ நம்முடைய மிருகங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். தங்களுடைய சுயநலத்தை அதிகமாக அவர்கள் விரும்பினவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தின அவர்கள் தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்தாமல், ஆண்டவரை ஆராதித்த அவர்கள் தொடர்ந்து அவரை ஆராதியாமல், இப்போ என்ன அவங்களுக்கு முக்கியத்துவப்படுத்திட்டாங்கன்னு கேட்டால், தங்களுடைய அடிப்படை தேவைகளை வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்தி விட்டார்கள். தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை முக்கியத்துவப்படுத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் சில நேரத்தில் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது, இனி எனக்கு என்ன இருக்கிறது, எதிர்காலம் உண்டா, எனக்கு ஏதாகிலும் விமோசனம் உண்டா, எனக்கு இதில் ஏதாகிலும் ஒரு நன்மை உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டா என்று நாம் கலங்கும் போதெல்லாம், அவர்களைப் போலத்தான் நாமும் இப்பொழுது எனக்கு இதில் விமோசனம் என்ன கிடைக்கும், இப்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்று நாம் பல நேரத்தில் யோசிக்கின்றோம். தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே நமக்காக வாழ்வதற்காக அவர் அழைக்கவில்லை. மாறாக தேவனுக்காக வாழும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Matthew chapter 6 and verse 33. முதலாவது தேவனுடைய தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எதை தேடினாங்கன்னு கேட்டா, இப்போ அவங்க எதை தேடுறாங்க? முதலாவது குடிக்கிறதுக்கு தண்ணியை தேடுறாங்க. அதுவும் அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி? கசப்பான தண்ணி. இந்த தண்ணியை கொஞ்சம் நல்ல தண்ணியா யாராவது மாற்ற முடியுமா? இது தண்ணி வேணுமே நமக்கு. மை இம்மீடியட் நீட் இஸ் மை ஃபோக்கஸ். எனக்கு இப்போ உடனடி தேவை என்ன? அதுதான் என் கண்ணு போது. they were selfish and they were self-centered. சுயநலம் உள்ளவர்களாக அவர்கள் மாறினார்கள். வாழ்க்கையில் அவங்க கற்றுக்கொண்டது என்னவென்றால், தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த இக்கட்டான நேரத்தில் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இரண்டாவதாக அவங்க தங்களை குறித்து என்ன கற்றுக்கொண்டார்கள் என்றால், அவர்கள் தரிசித்து நடக்கிறவர்கள், விசுவாசித்து நடக்கிறவர்கள் அல்ல என்பதை கற்றுக்கொண்டார்கள். பார்த்தா சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கு அற்புதத்தை பார்த்தா சந்தோஷம் இருக்கும், கிடைச்சா ஸ்தோத்திரம், கிடைக்காட்டி கொஞ்சம் ஆத்திரம். கிடைச்சா தோத்திரம், கிடைக்காட்டி ஆத்திரம். யாரு? தேவ மக்கள். முதல்ல நம்ம பார்க்கிறோம், எகிப்து விட்டு வெளியே வந்தவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு என்னது? முறுமுறுத்தல், முறுமுறுத்தல், முறுமுறுத்தல். எதை பார்த்தாங்கன்னு கேட்டா, இப்போ எனக்கு தண்ணி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இப்போ எனக்கு தண்ணி கிடைச்சா என் தாகம் உடனே என்ன ஆயிடும்? தீர்ந்துடும். இம்மீடியட்டா எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன? பல நேரத்தில் தேவன் நாம் எதிர்பார்க்கிற பல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில்லை. நாம் எதிர்பார்க்கிற பல எதிர்பார்ப்புகளை தேவன் என்ன பண்றதில்லை?
நிறைவேற்றுவதில். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அமெரிக்காவுக்கு போகணுன்னு. பரலோகத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது, அது வைங்க, அது ஒரு ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொன்று அமெரிக்காவுக்கு போகணுன்னு. அமெரிக்காவுக்கு போகிறது எனக்கு அந்த ஆசைக்கு ஏற்றது போல் ஒரு முறை ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்னாரு. சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நமக்கு ஆசை ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. நான் அமெரிக்கன் எம்பசிக்கு போயிட்டேன். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணி பணம் கட்டுனா எல்லாம் வரிசையில் நில்லு, எல்லா வரிசையில் நிற்கினாச்சு, பாஸ்போர்ட்டு கொடுத்துரு, மொபைல்லாம் கொடுத்துரு, எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. ஒரு போலீஸ்கார் கெடுபிடி எல்லாம் நின்று அங்கே போய் நிற்கிறேன். ஆஃபீஸர் கேட்குறாரு, விசா ஆஃபீஸர். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லினே வந்தேன். உடனே கடைசியில் என்ன பண்ணார், சாரி நெக்ஸ்ட் டைம் யூ கேன் ட்ரை அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. சாரி, இந்த முறை உனக்கு சாரி, அடுத்த முறை வந்தால் ஒருவேளை உனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு. நான் ஒரே சண்டை போட்டு வரேன் ஆண்டவர்கிட்ட. என்ன ஆண்டவர், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எதுக்கு? இந்த விசா ஆஃபீஸர் எனக்கு என்ன கொடுக்கணும், விசா கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணி, காலையிலேருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நான் எவ்வளவு நாள் அமெரிக்காவுக்கு போகணுன்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் ஜெபத்தை நீங்கள் இப்படி புஸ்வான மாதிரி ஆக்கிட்டீங்களா ஆண்டவர் அப்படின்னு நான் விடலை. ஜெபம் பண்ணிக்கிட்டே மறுபடியும் புலம்பிக்கினே வரேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். அவன் மறுபடியும் நீ வான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சோதனையும் வருது. ஏற்கனவே ஒரு பெருந்தொகையை கொடுத்து போய் ஃபெயிலியர் ஆகிட்டேன். இன்னொரு முறை கொடுக்கலான்றதுக்கு என் நண்பன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, ஏய் உனக்கு 6 monthsக்கு நான் விசாவுக்கு பேப்பர் அனுப்புகிறேன்டா, நீ அப்ளை பண்ணு, உனக்கு அமெரிக்காவில் தங்குறதுக்கு எல்லாம் நான் ஒழுங்கு பண்ணி தரேன், நீ 6 months அங்கே இருக்கலாம், யூ அப்ளை அகைன், ஐ வில் see that you get your visa அப்படின்றான். என் கூட படித்த ஒரு மாணவன், பெங்களூரில் இருக்கார் அவர், என் நண்பர். இப்போ ஒரு சோதனை அப்படி திருப்பி வந்து ரொம்ப கவலையான வரும்போது ஒரு ஃபோன் வந்து, உனக்கு 6 மாதத்துக்கு தங்குறதுக்கு இடம், நீ வரும் விசா மட்டும், அதுக்கும் நான் எல்லாம் லெட்டர்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு. உடனே மறுபடியும் எனக்கு சரி கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி போகலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் நான் ஜெபித்தேன். விசா கிடைக்குதோ கிடைக்கலையோ, அமெரிக்கா போகிறோமோ போகலையோ, மெயினாக நம்ம போக வேண்டிய இடம் எது? அவர் எப்போ கொண்டு போகிறாரோ அப்போ என்ன பண்ணிட்டோம், அமெரிக்காவுக்கு கொண்டு போட்டோம். கவனிங்க, பல நேரத்தில் நாம் ஜெபம் கேட்கப்பட்டு இம்மீடியட்டாக எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கு கொஞ்சம் காசு வேணும், இதுக்கெல்லாம் கேட்டு கேட்டு சில நேரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. பாருங்க, கிடைக்காது கர்த்தருக்கு. சொல்ல மாட்டோமே நம்ம. எந்த காலேஜில் நமக்கு அட்மிஷன் வேணுமோ அந்த காலேஜில் பல நேரத்தில் என்ன கிடைக்காது, அட்மிஷன் கிடைக்காது. கர்த்தருக்கு ரொம்ப நாள் உங்களை மாதிரி தான் இருந்தேன், முறுமுறுத்துட்டு இருந்தேன் நான் ஆண்டவர்கிட்ட. இந்த அமெரிக்கா மட்டும் தடுத்துட்டிங்களா ஆண்டவரே, ஐரோப்பாவுக்கு போகணுன்னு இருந்தால் ஐரோப்பா கொண்டு போனீங்க, இந்த நாட்டுக்கு போகணுன்னு கொண்டு போனீங்க, அந்த நாட்டுக்கு போகணுன்னு கொண்டு போனீங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, தம்பி நான் இது வரைக்கும் இஸ்ரேல் போனதே கிடையாது, நீ இஸ்ரேல் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முழு இஸ்ரேலுடைய பிரயாணத்தையும் அவரே எனக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணி நான் ஜாலியாக வெறும் காலி பாக்கெட்டில் போயிட்டு காலி பாக்கெட்டில் இஸ்ரேல் போயிட்டு சுற்றி பார்த்து வந்துட்டேன். சோறு 3 வேளை போட்டாங்க, அங்கே போக வேண்டிய இடத்தெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் எனக்காக என்ன பண்ணார் சொல்லுங்களேன். இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர் எங்கே மட்டும் கூப்பிட்டு போகல. பல நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எங்கேருந்து சந்தோஷம் வரணுமோ அந்த சந்தோஷத்தை அங்கேருந்து பெறாமல் வேற எங்கேருந்தோ அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. வசனம் என்ன சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெகேமியா 8:10 சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன். The joy of the Lord is your strength. The joy of the Lord, the real joy comes from the presence of the Lord. தேவ சமூகத்தில் இருந்தால் உண்மையான சந்தோஷம் வருதுங்க. லூக்கா சுவிசேஷத்தில் சீஷர்கள்லாம் இயேசுநாதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் போனோமா ஊழியம் செஞ்சோமா, பிசாசெல்லாம் என்ன பண்ணிச்சுக்க முடியாது, பேரை சொன்ன உடனே எல்லாம் அப்படியே பயந்து எல்லாம் போகுது, ஓடுதுன்னு வந்து இயேசுநாதர்கிட்ட 10ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்கிறாங்க. இயேசுநாதர் சொல்கிறார் 10:20 சொல்கிறாரு, அப்பா நீங்கள் பிசாசெல்லாம் ஓடுதுன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க, நீங்கள் எதை நினச்சி சந்தோஷப்படணும்னா உங்கள் நாமங்கள் உங்கள் பேரெல்லாம் எதில் எழுதப்பட்டிருக்கு,
பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்ம இஸ்ரவேல் மக்களை போல தரிசித்து நடக்கிறோமா அல்லது நாம் விசுவாசித்து நடக்கிறோமா? ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 14:23 கடைசி பகுதி, ரோமன்ஸ் 14:23 கடைசியில் சொல்லுது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே அப்படின்னு பார்க்கிறோம். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நாம் எப்படி நடக்கிறோம்? இஸ்ரவேல் மக்கள் தரிசித்து நடந்தார்கள். அவங்க பார்த்து அதில் சந்தோஷம் பார்க்கணும்னு பார்த்தாங்க. நீங்களும் நானும் எதையுமே பார்க்காட்டியும் கூட, எதையுமே கர்த்தர் நமக்காக செய்வதை நாம் உணராவிட்டாலும் கூட, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க, அவரே நம்முடைய மகிழ்ச்சியின் ஊற்று, அவரே நம்மை சந்தோஷிப்பிக்கிறவர் என்று அவரை பார்க்கத்தக்கதான கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அடுத்தது, அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் மக்கள் தங்களை குறித்து அறிஞ்சுக்கிட்டாங்க. முதலாவது அவங்க சுயநலவாதிகள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது, அவங்க இந்த பூமிக்குரியதையே பார்த்து வாழ்கிறாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணாவது, அவங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லை அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. திருப்தி அற்ற ஒரு வாழ்க்கை. 3 நாளுக்கு முன்னால் பெரிய பெரிய அற்புதங்களை கண்டவங்க. எகிப்தினுடைய வல்லரசு, அன்றைக்கு பெரிய ஒரு வல்லரசு, பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவரே அவுட்டு. யாரு? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே அவுட்டு. அவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சாருங்க. இப்போ அந்த ஆண்டவர், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர், சிவந்த சமுத்திரத்தை இவங்களுக்கு 2ஆ பிளந்து இவங்களை வெட்டாந்தரையை போல நடக்க செய்த அந்த ஆண்டவர், இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தரை துதித்து பாடின அவர்கள் இந்த கசப்பான தண்ணிக்கு முன்னால் நிற்கும் போது இவங்க ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் இவங்க நினைச்சது போல இவங்க நினைச்ச நேரத்தில் ஒன்றும் செய்யலை. இவங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? அவர் வெளியே வரும்போது மோசே கிட்ட சொன்னார், நான் உங்களை எங்கே கொண்டு போவேன்? எந்த தேசத்துக்கு கொண்டு போவேன்? கானானுக்கு கொண்டு போவேன். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த பால் தேனெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஒரு செழுமையான ஒரு தேசம். யூ வில் என்ஜாய் த ரிச்னஸ் ஆஃப் கேனன். அங்கே போயிட்டீங்கன்னா அது சந்தோஷமாக இருப்பீங்கப்பா, ரொம்ப ஜாயாக சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் கானானுக்கு போனீங்கன்னா. நல்லது. ஆனால் கானானுக்கு போகிற வழியில் என்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன். மாறா இருக்கும். கானானுக்கு தான் போகிறீங்க, ஆனால் வழியில் எந்த வழியாக தான் போயாகணும்? கானானுக்கு மாறா வழியாக தான் போயாகணும். சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு, நிறைவு உங்களுக்கு இருக்கு, பரம கானான் உங்களுக்கு இருக்கு. ஆனால் எதன் ஊடாகத்தான் போகணும்? உபத்திரவங்களின் ஊடாகத்தான் எங்கே போகணும்? பரம கானானுக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். there is no shortcut. நோ ஷார்ட்கட். பிரியமானவர்களே, பல நேரத்தில் நாம் வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சிச்சின்னா எதை போல் உணர்றோன்னா, ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒருத்தன் அவன் எவ்வளோ மேலே வந்துட்டோம் நம்ம அப்படின்னு சந்தோஷப்படுறது போல் நம்ம ஆண்டவரை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கெல்லாம் ஒரு மலை உச்சி ஒன்று இருக்கிறதோ அதன் பிறகு ஒரு பள்ளத்தாக்கும் ஒன்று உண்டு. வாழ்க்கை என்பது வெறும் மேடுகள் மாத்திரமல்ல, அது பள்ளங்களும் நிறைந்தது. இந்த பள்ளங்களின் ஊடாக நாம் வரும்போது, அல்லது மாறா போன்ற கசப்பான இருட்டான திசை தெரியாத வாழ்க்கையின் அனுபவங்களின் ஊடாக நாம் போகும்போது, ஆண்டவரை என்னை இந்த சூழ்நிலையிலும் நீர்தான் நடத்துகிறீர் என்று நாம் அவரை ஸ்தோத்திரிக்க முடிகிறதா? இவர்கள் அவரை ஸ்தோத்திரியாமல் மாறாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல், சிறையிலிருந்து அவர் எழுதினதான நிருபங்கள் 4 நிருபங்கள் உண்டு. அந்த 4 நிருபங்களில் பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6. ஒன்றுக்கும்
கவலைப்படாமல் ம். எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஆ. ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் ம். வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாதீங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறாரு. கவலை இருந்தா என்ன இருக்காது? ஸ்தோத்திரம் இருக்காது. ஸ்தோத்திரம் இருந்தா என்ன இருக்காது? சத்தமா சொல்லுங்களேன். கவலை இருக்காது. கவலை இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. யோபுக்கு கவலை கிடையாது பாருங்க. யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு கவலை இல்லாதனால என்ன பண்ணிட்டாரு? ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு. சங்கீதக்காரனை கேட்ட தாவீதை கேட்டா சொல்லுவாரு, தாவீது வந்து பெலிஸ்திய ராஜாக்கு முன்னால, ஆகீஸுக்கு முன்னால என்ன பண்றாரு? ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறார். 34ஆம் சங்கீதத்தை எழுதுகிற சூழ்நிலை அதுதான். அந்த பைத்தியக்கார மாதிரி நடிக்கிற அந்த தாவீது என்ன எழுதுறாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என்னங்க, எந்த காலத்தில் நீ ஸ்தோத்திரிப்ப? நான் வந்து என்னுடைய எனிமிக்கு முன்னால, சத்துருக்கு முன்னால நிற்கிறேன். அவன் என்ன நினைச்சா என்ன பண்ணலாம்? கொல்லலாம். அவனுக்கு முன்னால நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி நான் நடிக்கிறேன். எந்த பெலிஸ்தியர் இவனை கண்டு ஓடினாங்களோ அந்த பெலிஸ்தியருக்கு முன்னால இவன் நடுங்கி போய் நிற்கிறான். அந்த நேரத்தில் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும், இது எனக்கு கவலை அல்ல, இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரிப்பேன். மூணாவது அவங்க கற்றுக்கொண்ட மூன்றாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். முதலாவது சொன்ன வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மாறா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ரெண்டாவது நான் சொன்ன மாறா என்பது அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. மூன்றாவது மாறா என்பது இவர்கள் தேவன் யார் என்பதை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆமென். இவங்க தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த தேவன் தேவைகளை அறிந்த தேவன். ஆமென். ஆண்டவருக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமா இல்லை. ஐயோ, நீங்கள் எப்படிடா மாறாக்கு வந்தீங்க? நீங்கள், நான் உங்களை வந்து எப்படி நீங்கள் இங்கே வந்து ஆச்சரியமாக இருக்க உங்களை பார்க்குறதுக்கு, இந்த இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் தவிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல? ஆச்சரியப்படவே இல்லை. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவங்க மாறால வருவாங்க, அவங்க மாறால வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்படிங்க அவருக்கு தெரியும்? வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Matthew chapter 6 and verse 32. இவைகளை எல்லாம் தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமா, இவையெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றது யாருக்கு நல்லா தெரியும்? நம்முடைய ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். மாறா என்பது கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடம் என்னன்னு தெரியுமா? எனக்கு தண்ணி வேணுன்றது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிறிதும் பெரிதுமான தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். எனக்கு என் தேவை என்னன்னு நான் அறியறதுக்கு முன்னாலேயே அவர் என் தேவையை அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா வேணாமா? ஆமென். மாறாவ எனக்கு தண்ணி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே யாருக்கு தெரியும்? ஆமாம், அப்படி தெரிஞ்சதுனால தான் அவர் என் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவன் என் தேவையை அறிந்தவர் மாத்திரமல்ல, என் தேவையை சந்திக்க அவர் வல்லவர். எப்படிங்க இந்த மாறா தேவையை சந்திச்சாரு அப்படின்னு கேட்டால், கர்த்தர் என்ன பண்ணாரு? மோசைக்கு ஒரு மரத்தை காமிச்சார். அந்த மரத்தை என்ன பண்ணு? நீ வெட்டு, அதனுடைய கிளை என்ன பண்ணு? தண்ணியில் போடு. தண்ணியில் போட்டால் தண்ணி என்னவாயிடும்? மதுரமாக மாறி. ரொம்ப சிம்பிள் ரெமெடி. ஆண்டவர் இந்த ஜனங்கள்லாம் மாறாக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு மரத்தை நட்டுட்டார். எப்படி? என் தேவையை யார் அறிந்தவர்? கர்த்தர் அறிந்தவர். நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து வைத்து விட்டார். மனுஷனை தேவன் படைத்தார். மனுஷனை தேவன் படைக்கும் முன்னால ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டாரு. எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு தான் யாரை படைச்சாரு? மனுஷனை படைச்சிட்டு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ இது எல்லாம் என்ன பண்ணிக்கோ, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, இவைகளை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தான்ப்பா, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டார். மனுஷன் தப்பு செஞ்சான், பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளினாரு.
வெளியே தள்ளினதுக்கப்புறம் சொல்கிறாரு, இனி உனக்கு சாப்பாடு பூவா எப்படி கிடைக்கும்னா, இதுக்கு முன்னால் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன் உள்ள. இப்போ நீ உன் பூவாக்கு என்ன பண்ணணும்? மண்ணை கொத்தணும், நீ என்ன பண்ணணும்? வேர்வை சிந்தணும், நீ பிரயாசப்பட்டு பயிரிடுவ, அதில் முள் தானாகவே வந்துடும், நீ விதைக்காத முள்ளெல்லாம் அதுலேருந்து வரும், இதெல்லாம் நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிறார். மனிதனுடைய தேவைகள் அவன் பாவம் செய்ததுனால சந்திக்கப்படாமல் போய்விட்டது. மனிதனுடைய உழைப்பு, கடினமான உழைப்பு ஆரம்பித்தது. ஆனால் ரொம்ப நாள் இது போகலை. எப்படி ஒரு மரம் அங்கு வெட்டப்பட்டு தண்ணீரில் போடப்பட்டு தண்ணீர் மதுரமாக மாறிற்றோ, சிலுவை என்கின்ற ஒரு மரத்தை தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தினார். இயேசு மரிப்பதற்கு முன்பதாகத்தானே ஏறத்தாழ 30,000 பேர் அதே சிலுவை கோர மரணத்திலே மரித்தார்கள். எருசலேமிலே மரித்தவர்கள் உண்டு. ஆனால் இந்த இயேசு மரித்த சிலுவை மரம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை, ஒரு இனிப்பான ஒரு தன்மையை தருவதற்காக இயேசு மரித்ததனாலே கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் மனிதனுக்கு கிடைக்க பெற்றது. நம்முடைய பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நம்முடைய வியாதியிலிருந்து, நம்முடைய சாபங்களிலிருந்து இந்த சிலுவை நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்கிறார். எல்லாத்தையும் நமக்காக அவர் அந்த சிலுவையிலே அவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இந்த மரம் எங்க வளர்ந்தது தெரியுமா? கசப்பான எந்த தண்ணி இருக்குதோ அது பக்கத்தில் தான் இந்த மரம் இருந்தது. ஆனால் அந்த கசப்பின் தன்மை என்ன பண்ணல, இந்த மரத்துக்கு போகல. இயேசு இந்த பாவமான இந்த உலகத்தில் தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் பாவம் அறியாதவராக வாழ்ந்தார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை தான் வெட்டி தண்ணீரை மதுரமாக்க தேவன் பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை தான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவன் கசந்து போன நமது வாழ்க்கையை மதுரமாக்க சித்தமுள்ளவரானார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய தேவையை அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைக்காக அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னங்க முன்குறித்து அவர் திட்டமிட்டு இருக்கிறார் அப்படின்னா, எங்கிருந்தோ ஒரு விதையை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த தண்ணி பக்கத்தில் போட்டார். நமக்கு தெரியாது அது காக்கா கொண்டு வந்து போட்டுச்சா, குருவி கொண்டு வந்து போட்டுச்சா, இல்லை அதுவே காற்றுல, சொல்லுங்களேன். ஆமாம், ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் படிக்கிறோம்ல, எப்படி விதை பரவுது அப்படின்னு. எப்படி வந்துச்சோ விழுந்துச்சோ தெரியலங்க. மனுஷன் இங்கே தான் வரப்போகிறான், இவனுங்கெல்லாம் இங்கே தான் வரப்போகிறானுங்க, இங்கே தான் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்க. அதனால் இவனுங்க வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நான் வந்து ஒரு விதையை என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நட போகிறேன். அந்த விதையை நட்டுட்டு அதை வந்து வர்ற அந்த செடியை எது சாப்பிடக்கூடாது? ஒரு ஆடோ மாடோ சாப்பிடக்கூடாது. அதை நான் என்ன பண்ண போகிறேன்? அதை பாதுகாக்க போகிறேன். ஏன்னா இது சின்ன செடியாக இல்லை, இது பெரிய மரமாக வளரணும். இது பெரிய மரமாக வளரணும்னா பல வருஷங்கள் ஆகும். அதை வளர்கிற வரைக்கும் நான் பாதுகாக்க போகிறேன். ஏன்னா இந்த மரத்தினுடைய கிளை தான் என் மக்களுக்கு தண்ணீரை மதுரமாக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு மரம். பல வருடங்களுக்கு முன்பாக தேவன் திட்டமிட்டு விட்டார். உங்களுக்கு நான் ஒரு நன்றி ஒரு செய்தி இன்னைக்கு சொல்லட்டும். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய தேவை என்ன, உங்களுடைய தேவை என்ன என்பதை நம்முடைய தேவன் நன்கு அறிந்து திட்டமிட்டு அவைகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லணுமா வேணாமா? அல்லேலூயா. Do not worry about tomorrow. நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. ஏன்னா God has pre-planned everything for your life. நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டால், இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்ன செய்யலாம், 6 மாதம் கழிச்சு என்ன செய்யலாம், 5 வருஷம் கழிச்சு என்ன செய்யலாம் நம்ம திட்டமிடுவோம். ஆண்டவர் நீங்களும் நானும் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே நாம் பிறப்போம் என்பதை அறிந்தவர். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறைவாக்குவாரா? மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன்
எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். மாறா என்பது தேவன் தம்மை யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு கர்த்தர் தம்மை அடையாளப்படுத்தின அல்லது அறிமுகப்படுத்தின விதம் என்னன்னா, ஜெகோவா ராஃபா, நான் தான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நான் தான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த தண்ணீரை நான் எப்படி மதுரமாய் மாற்றினேனோ, உன் வாழ்க்கையை நான் மதுரமாக மாற்ற வல்லவர், உன் வியாதியை உன்னை விட்டு நீக்கி உன்னை மதுரமாக்க வல்லவர் என்று தேவன் காண்பிக்கின்றார். அப்போ கேட்கலாம், ஆண்டவரே நீங்க இந்த தண்ணியை கொடுத்துட்டு தான், இந்த கசப்பான தண்ணியை கொடுத்துட்டு தான் அப்புறம் அதில் இனிப்பு தருவீங்களா, நல்ல தண்ணியை தருவீங்களா? அதை முதல்லையே எதை கொடுத்துருக்கலாம் சொல்லுங்களேன். நமக்கு அப்படி தானே எண்ணம் வரும். ஆமாம், நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு அந்த நெல்லிக்காவே இனிப்பாக கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆண்டவர். அதில் தோர்ப்பை கொடுக்குறீங்க, அதை தோர்ப்பாக கடித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அதில் தண்ணி குடித்தாதான் என்ன வருது, அதில் இனிப்பு. அதையே நீங்கள் ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி கொஞ்சம் இனிப்பாக கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்புறம் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லைப்பா, அதுதான் என்னுடைய மெத்தட், அதுதான் என் மெத்தடு. யோபு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இழக்கணும், இழக்கிற வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி கொடுப்பேன் நான் சொல்லுங்களேன்? ரெட்டத்தனியாக தருவேன். இந்த லாசரு பையன் என்ன பண்ணணும், சாகணும். ஏற்கனவே அவன் சாக போகிறான், அவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான்னு தகவல் வருது. இயேசுநாதர் என்ன பண்ணல, போலையே. அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் போல. அவர் இருந்த இடத்துல என்ன பண்ணார், இன்னும் 2 நாள் என்ன பண்ணாராம், தங்குனாராம். செத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு போகிறாரு, 4 நாள் கழிச்சு போகிறாரு. ஏன் ஆண்டவர் அவனை கொஞ்சம் முன்னாடியே, சாகிறதுக்கு முன்னாடியே காப்பாற்றி இருக்கலாம்ல? இயேசுநாதர் சொல்லுவார், அவன் செத்தாதான் அவனுக்கு தெரியும் மரணம்னா என்னன்னு தெரியும். எல்லாரும் அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, டேய் செத்து போனால் என்னடா ஆச்சு? அடுத்து பார்த்தீங்கன்னா லாசரை பார்த்து அவன் உயிரோடு வந்த பிறகு எல்லாரும் சுற்றி அவனை விசாரிக்கிறாங்க. எப்படிடா என்னடா பண்ண, அந்த 4 நாள் உள்ளே இருந்து என்னெல்லாம் நடந்ததுடா, சொல்லுடா அப்படின்னு. அவன் தான் சொல்லுவான், நான் செத்து பழைச்சவன்டா அப்படின்வான். எனக்கு தெரியும்டா, சாவுனா எனக்கு தெரியும்டா. நான் சாவாமல் இருந்தேன்னா சாவுனா என்னன்னு எனக்கு தெரியாது. லாசருடைய சகோதரிகள் 2 பேர், மார்த்தாள் மரியாள், இவங்க தான் இயேசுநாதர்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க. நீங்கள் மட்டும் வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ண மாட்டான், மரித்திருக்க மாட்டான்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கும். உன் சகோதரன் மரிக்காட்டி நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவன் மரிக்காமல் இருந்தான்னா நான் தான் உயிர்த்தெழுதல் நீ கற்றுக்க மாட்டப்பா. அதனால் சில நேரத்தில் மாறா நல்லதுக்கு தான் கத்த தர்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். லாசரு செத்து போனதுக்காய் கர்த்தருக்கு, யோபு இழந்ததுக்காய் கர்த்தருக்கு, வேலை கிடைக்காதுக்காய் கர்த்தருக்கு, சுகம் இல்லாததுக்காய் கர்த்தருக்கு, பணம் இல்லாததுக்காய் கர்த்தருக்கு. மாறா கற்றுக் கொடுக்குதில்ல. we learn a lot of things from மாறா. கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? God's method is always to teach us through experiences. வாழ்க்கையின் அனுபவங்களின் ஊடாக நாம் கற்றுக்கொள்வது தேவனுடைய ஒரு திட்டம், தேவனுடைய நியமனம். How many times we want to kick off? எத்தனை நேரத்தில் நம்ம எத்தி உதைக்க விரும்புகிறோம். இது எதுக்கு இது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா ஆண்டவருக்கு? இது எனக்கு வேணான்னு ஆண்டவருக்கு தெரியாதா? இது எனக்கு இஷ்டமே இல்லையே, ஏன் ஆண்டவர் என்ன இதை செய்ய வைக்கிறாரு? எனக்கு இஷ்டமானதை அவர் செய்ய விட மாட்டேங்கிறாரு. ஏன்? கஷ்டத்தை அவர் தந்துட்டு அந்த கஷ்டத்தை பிறகு மாற்றுவார். கானானுக்கு போகணும்னா மாறா ஊடா தான் போனோம். ஆனால் மாறா ரொம்ப நாளுக்கு இல்லை. மாறாவை தண்ணீரை குடித்தாங்க, தொடர்ந்து ஏலீமுக்கு போயிட்டாங்க. ஏலீமில் தண்ணி இருக்குது, பேரிச்ச மரங்கள் இருக்குது. இத்தனை நாள் இந்த கசப்பான தண்ணியை டேஸ்ட் பண்ணி வச்சு குடிக்க முடியலன்னு துப்புனவங்களுக்கெல்லாம் வாய் கசந்து போயிருக்கும். ஆனால் அங்கே மதுரமான தண்ணீர்,
இனிப்பான பேரிச்சம்பழங்கள் இவங்க கசப்பெல்லாம் மாற்றி அடுத்து அவர்களை பிரயாணப்பட வைத்தது. தேவ ஜனமே, மாறா இருக்கா? ஏன் அப்பா அம்மா என்ன நான் என் இஷ்டத்துக்கு விட மாட்டேன்றாங்க? மாறாவை போல இருக்கா? ஏன் திட்டிக்கிட்டே இருக்காங்க? மாறாவை போல இருக்கா? நான் விரும்பின கோர்ஸ் என்னால் படிக்க முடியலையே, மாறாவை போல இருக்கா? இது வேணாம் அது வேணாம் எப்ப பார்த்தாலும் தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, மாறாவை போல இருக்கா? நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலையே, மாறாவை போல இருக்கா? சுகம் கிடைக்கும்னு நம்பினேன், ஆனா கிடைக்கலையே, மாறாவை போல இருக்கா? சம்பாதிச்சேன், சம்பாத்தியம் இல்லை, இப்போ எப்போ எனக்கு அடுத்து கிடைக்கும்னு தெரியல, மாறாவை போல இருக்கா? இந்த மாறா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாறா ஒன்று கடந்து வந்தாதான் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த மாறாவின் அனுபவங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல நேரத்தில் ஏன் ஏன் அப்படின்னு மாத்திரம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஏன் என்பதற்கான ஒரு பதிலை நீர் எங்களுக்கு உம்முடைய வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்தபடினால் எம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.